என்னவா வேலையா இருக்கேன். குழம்பு கொதிக்குது இறக்கணும். ஒண்ணு இல்ல, கோயில்ல இன்னைக்கு என்ன கொட்டுக்கிட்டெல்லாம் ஆர்ப்பாட்டமா இருக்கு. ரிஷப வாகனமா இருக்குமோ? ரிஷப வாகனம் இல்ல, உங்க வாகனம் தான், சிங்க வாகனம். என் முகத்தை பார்த்து அப்படி சொல்றியா? அடி சிங்கம் தானே. உங்க முகத்தை பார்த்து ஒண்ணும் சொல்லல, எல்லாம் மறந்து போயிடுச்சாக்கும். நான் மருமகள்னு பேர் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ இப்படி இருந்துச்சு. சிங்க வாகனத்தன்னைக்கு அந்த மூலையில 4 கூட வானம் வச்சிருக்கும். இதை இங்க தஞ்சாவூர் பூக்கொண்டக்கு 30 கூட கொட்டி வச்சிருக்கும். நெய் சொட்ட சொட்ட வெண்பொங்கல் வீடு முழுக்க மணக்கும். திருவாரூரையாறு, நீடாமங்கலம், தவிர்க்காரு எல்லாரும் வந்து ஊர்ல முன்னாடியும் முகம் போட்டிருப்பாங்க. வீடு ஜேன்னு அமளிப்பட்ட மணிமா இருக்கும். சரி சரி, குழம்பு கொதிக்குது, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது கிடக்கு, அது அடங்குற கொதிப்பு, இது அடங்காத கொதிப்பு. என்ன என்ன? ஆமா, நினைச்சா ஆறத்தான் மாட்டேங்குது. பரம்பரையா சிங்க வாங்கின மண்டப்படியே நாம தானே செஞ்சுக்கிட்டு வந்தோம். நீங்க தலையெடுத்த அப்புறம் தானே நின்று போச்சு. எங்க அப்பாருக்கு 40 வேலி நிலம் இருந்துச்சு, செஞ்சாங்க. உங்க அப்பாவும் உங்களுக்கு 10 வேலி வச்சுட்டு தானே போனாங்க. அது சரி, 10 வேலையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அமக்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டையும் சாமி பேருக்கே சாசனம் எழுதி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போய்க்க வேண்டியதான். அப்படி அந்த சொத்தெல்லாம் நீங்க காப்பாத்தனீங்க. உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் கலமரமா இருந்தது அந்த மூழ்கிட்டு. அவர் கண்ணை மூணதுக்கு அப்புறம் வீட்டு திண்ணையிலே ஜமிச்சிட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே பாட்டிலையும் கொண்டாந்துட்டீங்க. நல்ல வேலையா மவராசம் குடிக்கப்படாதுன்னா சீட்டு ஆடுறதுக்கு காசு இல்ல. இப்ப ஒன்னியா உட்காந்துக்கிட்டு சீட்டை புரட்டி பார்த்து பொறுமை போக்குறீங்க. வேற என்ன செய்ய சொல்ற? இருக்கிற ஒன்னேகா வேலையை வச்சுக்கிட்டு மண்டபடி செய்ய சொல்றியா? ஆமா. என்ன ஆமா? ஆமா, இது புளிக்கு பிறந்தது. நம்ம மண்டபடின்னு செஞ்சா பெரிய நாயனம் வரணும், பெரிய பாட்டு வரணும். தஞ்சாவூர்ல இருந்து வானக்கார வயிற்றுலங்க வந்து வானம் விடணும். ஆவாசம் முழுக்க பூவா கொட்டணும். ஆர்ப்பாட்டமாவே செய்யறது வழி என்ன? வழி இல்லாம என்ன? இந்த செண்டானூர் குப்புல திணி வாசு நாம தானே செத்தாங்க. அந்த 15 பேருக்கு இந்த வாசிச்சாங்க தானே வாசு. யாரும் அந்த சொத்தை தின்னுக்கிட்டு இருக்காங்க. புறான் போட்டா வரும் சொத்து. ஒரு நாற்காலியில சாஞ்சுக்கிட்டு இருந்தா சொத்தை வந்து குளிக்க நினைச்சீங்களா? அடிங்கள, அது ஒண்ணுதான் வாக்கி. இந்த குடும்பத்தை ஆண்டவன் தான் காப்பாற்றும். என்ன உரிச்சாக்கா? சீக்கிரம் சாமி போயிட போது. என்ன சீக்கிரமா வந்து உரிச்சு பார்த்தா தெரியும். புடி சொல்றேன், விழுந்துட்டீங்களா? வாசிச்சாரு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் பழைய பட்டாளம் தரல போல வச்சு எங்களை ஆசாங்க. என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல, கோயில சுத்தினீங்களா, வாயை கொப்பிச்சிங்களான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? காதுல விழுந்துச்சு. சரி, சோமன் எடுத்து உருக்குல கட்டுங்க. இதாங்க துண்ணு, நெத்தியில ஒண்ணுமில்லாம போய் நிக்காதீங்க, பூசுங்க. என்ன இந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியாரமா பையங்களை வரட்டுற மாதிரி நம்மளை வரட்டுற நீ? கொண்டா காட்டுத கல்புரம் எடுத்து. இந்தாங்க கற்பா, உன் தலையில கொடுத்து வச்சுக்க. அப்புறம் பேசிக்கலாங்க. சாமி எடுத்து நீங்க நிக்கிறீங்களா? என்ன நிக்காம சாய்ந்தனாலேயே தகராடிட்டு ஓட சொல்ற மனுஷன இந்த லட்சணத்துல வாய் வேற கழியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வரதானே மண்டகப்படி பண்ணால மண்டகப்படி. தேங்காய் போனவங்க சாவகாசமா கொண்டு வர. ஆமாங்க, தேங்காய் உரிச்சு கொண்டாடுறதுக்குள்ள சாமி வாசல் தாண்டி போயிட்டாரு. இந்த சாமி எந்த சாமியா? உங்களுக்குமா புரியல? வாழ்த்துத்தியாருவாள் புரியுது, விளக்கமா தான் சொல்லுங்களேன். இல்ல சும்மா வாகன மண்டபப்படி நீங்களும் செஞ்சவங்க தானே. அன்னதானம் என்ன, பாட்டு கச்சேரி என்ன, வான வேடிக்கை என்ன, எல்லாம் பிரமாணமா தான் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க. இப்ப என்னமோ வாக்கிட்டு இல்ல செய்யல. அதுக்காக உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை யாராவது குறைச்சாங்களோ? ஆமா, இன்னைக்கு யார் கட்டளை நடத்துறாங்க? சாரு தான் போங்க, வெடிய ராமாயணம் கேட்ட கதையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய கட்டளைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கன்னிசாமி எடுத்து நடத்துறாரு. யாரு? கன்னிசாமியா? அதுதானே பார்த்தேன். நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துவார் அவரு. புதுப்பண திமிரல பேசுது. ராஜாமிக்கு தான் போட்டியா வந்தானா நம்ம கட்டளையில கையை வச்சு விட்டானா? ஏன் இப்படி தெருவில் இருந்து கூப்பாடு போடுறீங்க? நீங்க நடத்தினா அவர் எடுத்து நடத்துறாரு. சரி உள்ள வாங்க. எதுக்கு எடுத்து நடத்துறது? ஐயா, நம்ம மூஞ்சில கறி பூச்சிட்டு காட்டுறதுக்கு தானே. ஐயா, கோயில திருவிழாக்கா பஞ்சம், சிவராத்திரி இருக்கு, நவராத்திரி இருக்கு, கார்த்திகை இருக்கு, கிருத்திகை இருக்கு. இன்னைக்கு கட்டளை எதுக்காக புடிச்சு நடத்தணும்? நம்ம மூஞ்சில கறி பூச்சிட்டு காமிக்கிறதுக்கு தானே. இது என்ன தெரியாத செய்தியா? போன மாதம் பிரசிடண்ட் ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கிற பயிர்களால் சொல்லிக்கிட்டு ஊர்வலம்னு சொல்லி இந்த பயத்துல மாலையை போட்டு பலியாட்டை இழுத்துக்கிட்டு போறாப்புல போனாங்க. நான் திருவோரமா நின்று ஒரு கும்பிடு போட்டேன். பார்க்காது போல போயிட்டாங்க. யார் உங்களே அப்படி அவமானப்படுத்தினா? விடுங்க கிடக்கு. பரம்பரை பெரிய மனுஷனா இருந்தா நீக்கு போட்டு திருப்பணம் கொஞ்ச நாளுக்கு அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நாளா? அப்பப்போ கவனிக்கணும் ஐயா. கொஞ்சம் விட்டா தோல் மேல ஏறி உட்காருவானுங்க. நெருக்கி போடுவானா? நறுக்கி போடலாம். அப்ப நான் வரட்டுங்களா? எங்க கடற்கரை பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா வர சொல்லிட்டு போங்க. யாரு? நடராஜன் தானே? ஆமாங்க, கழுதை எங்கேயாவது நாச்சந்தில் நின்றுட்டு இருக்கோம். விரட்டி அனுப்புங்க. சரிங்க.
இந்த பய ஒட்டு திண்ணல காவலுக்கு வச்சுக்கிட்டு திருநாகேஸ்வரம் வேட்டியை வச்சு வித்தது தெரியாது. நானும் செட்டியார் வீட்டுக்கு 100 மூட்டை தூக்கினதெல்லாம் மறந்தா போயிடும். 4 காசு வந்து ஜெயிலுக்கு போட்ட காஞ்ச போடுவாங்க. அவர் என்ன செஞ்சுட்டாரு இப்பா? சிங்கம் வந்தா இங்க படுத்து போச்சா? மற்ற நாள்ல ஜாம் ஜாம் நடக்கிறப்ப இது மட்டும் ஏன் நடக்காம இருப்பானேன்னா அவர் எடுத்து நடத்துறாரு. நம்ம மானத்தை வாங்கி விட்டாரு. குப்பி குப்பியா ஊத்திக்கிறப்ப அந்த மானம் எங்க போச்சு? சோதரன் கூட சேர்ந்துக்கிட்டு மூழ்கிட்டு ஆடுறப்ப இந்த மானம் எங்க போச்சுங்கிற? அடச்சிவம் உடம்புல ரத்தம் ஓடுதா கை ஓடுதா? ஆள் சுத்தியார் விட்டு மருமகளா மூஞ்சி மோளா கட்டி பாரு. அது நகராஜ வாழ்த்துட்டியாரா? ஆமா, என்ன இது? இல்ல, ஒரு பொண்ணு புலசாணி மாதிரி டக்கு டக்கு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். முன்னாடி போய் பார்த்தா கிளவி. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடத்தான். ஓஹோ, நான் நினைச்சேன் ஒருவேளை சாமிக்குத்தான் உடம்பு சரியில்லையாக்குன்னு நினைச்சேன். சாமிக்கே உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா இந்த டாக்டரால என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லைங்க, இந்த காலத்துல சாமியை நம்பாட்டி போனா கூட கண்டிப்பா டாக்டர் அம்மா நம்புறாங்க. என்ன நம்புறாங்களோ சாமியை நம்புறாங்களோ, உங்களை மட்டும் எல்லாரும் நம்புறாங்க. என்னையா எதுக்கு? ஆஸ்பத்திரியில வார்டு கட்டணும்னு சொன்னேன். நீங்க ஒரே வாரத்துல 15,000 ரூபாய்ல வசூல் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதை மறக்க முடியுமா? நீங்க என்னம்மா இதை போய் பெருசா சொல்லிக்கிட்டு? அதுவும் உங்க பேருக்காகத்தான் நடந்தது. ஒரு கேஸ் பார்க்கணும் அவசரமா. அப்ப நான் வரட்டுமா? ஆமா, எல்லாரும் இருக்காங்க. உங்க சிநேகர் கூட இருக்காரு. ஓஹோ, முத்தையன சொல்றீங்களா? ஆமா, அவரு எனக்கு மட்டும்தான் சிநேகர், உங்களுக்கு சிநேகர் உங்களுக்கு. சட்டையெல்லாம் பாயசம் போயிடுச்ச, ஆத்து கொடுத்து விடாது. அந்த பரவாயில்ல மாமா, பாயசமா தான் போயிடுச்சு. பாயசம் நான் போகலையே. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரி, போயிட்டு. அவரை கொஞ்சம் எடுக்க சொல்லுங்கப்பா. ஏமா சட்டையெல்லாம் பாயசமா போச்சு, கழுவிட்டு போறேன். பாயசம் யாராவது கழுவாங்களா? பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். நீங்களே பண்ணுங்க. எல்லாரும் போயிட்டு வரேன். அப்போ நாங்களும் உத்தரவு வாங்கிக்கலாம். நீங்கள் எல்லாம் வந்துருக்கு, சிறப்பா நடத்துறதை பத்தி ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. அப்ப நாமும் கிளம்ப வேண்டியது தானே? நீங்க போங்க, நான் போய் வாசிக்க பார்த்துட்டு வரேன். நித்தியம் சாமி வர்றப்ப வாசல் நிக்கிற மனுஷனை காணலையே. அதான் அவன் பையனை பார்த்தோமே, இனிமே அவரை வேற பார்க்கணுமா? அந்த வரட்டுறாங்க வாழ்க்கையார நித்திய சாமி போனப்ப வாசல் நின்றுட்டு மீசையை முடிச்சுட்டு ஓடி புறத்தாவன் நாங்க தெரியுமில்ல. இன்னைக்கு கதை அடைச்சு கிடந்தது ஏன்னு கேட்கிறேன். அதை நீங்க தான் சொல்லுங்களாம்மா. நான் என்ன கண்டேன்? உங்க வீட்டுக்காரர்னா அவளை வாங்காரம், அவளை வாசிக்க தெரிஞ்சுதா? மரியாதை கட்டப்ப யாராச்சும் சாமி பார்க்க வராட்டி எனக்கு நீயா குறைச்ச ஆராய்ச்சி நிறும். மகா புத்திசாலியா. எனக்கு வர கோபத்துல தேசத்தை ஒழுங்கு வர மாட்டேங்குது உங்களுக்கு. இதெல்லாம் என்ன காலத்துக்கோ? நான் இப்ப அவசியம் அவரை போய் நான் பார்த்துட்டு தான் வரப்போறேன். போங்க, மணி 10:30 ஆச்சு. பையன் நல்லா படுத்து தூங்குவான். போய் கனவை கட்டுங்க, அப்புறம் தெரியும். மணி 10:30? ஆமாங்க, ரொம்ப நாளி ஆயிடுச்சு. சரி, அப்ப வீட்டுக்கு போலாம். அப்படி வாங்க வழிக்கு. என்ன ரொம்ப வழிக்கு வரலையா? நேரம் ஆயிடுதுன்னு வர. ஏதோ ஒண்ணு வழி நம்பது இல்ல. வாங்க. ஏங்க இந்த பிள்ளை இன்னும் காணுமே? எங்கேயாவது பரிகாரி கடையில உட்காந்து சந்தன பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். புள்ளையா புள்ள? ஏன் என் பிள்ளைக்கு என்னவா? உன் பிள்ளைய நீ தான் வச்சுக்கணும். படிக்க போறேன், வாத்தியாருக்கு கொடுக்கணும், புத்தகம் வாங்கணும் சொல்லி ₹200 வாங்கிட்டு போய் கேமரா குருவை ரேக்லாம் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கான். படிக்கிற லட்சணத்தை பாரு. உங்க படிப்பு கூட ஜாஸ்தி தானே அது? என்னது? ஏதோ சிறுக்கு அப்படித்தான் இருக்கும். என்ன சிறுசு? கூத்தாடி போய மாதிரி கோண சிப்பா, ரப்பர் பூட்டு, சந்தன போட்டு இவனை கண்டால பொண்ணு கொடுக்குற ஓடுறானு. எம்மாடி, இந்த அருமை புள்ள வந்துருச்சு. கதவை திறந்து விடு. அம்மாடி, அம்மா, அம்மாடி. என்னடா அது கோவில் உடம்பா வர்ற? கோயிலுக்கு பிறந்தேம்மா. பூட்டாங்க கழட்டி விடுறா. புதுசா வாங்கிட்டு தலைமையில தூக்கி வச்சுக்க. புதுசா வாங்கிட்டாரு அவரு. இந்தாங்கப்பா 90 இட்டுங்க. எதிரால அத்தனை பொண்ணியா? இல்லப்பா, கண்ணுச்சாய் மாமா கொடுத்தாங்க. கண்ணுச்சாய் மாமா கொடுத்தாங்க. கூட்டு போய் குப்பையில போடுறா. எதுக்கு? உடம்புல ரத்தம் ஓடுறா, கழுவி விடுறா. ரத்தம் தான். எதுக்காக கோயிலுக்கு போன நீ? கோயில் எதுக்கு போவாங்க? சாமி மட்டும் தான் போவாங்க. மகா பக்தர் இவரு.
ஒரு நாள் திருநாள் இன்னைக்கு தான் அவன் கோயிலுக்கு போக தோணுச்சா? இல்ல இன்னைக்கு என்ன வாகனம் தெரியுமா உனக்கு? இந்த வாகனம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமா நிதானமா பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தியா இந்த பையன்? இல்ல வாய் சுத்தியார் விட்டு கட்டளை சிங்க வாகனம் இந்த 10 வருஷமா ஒரு வாய் மேல கை வைக்கல. இன்னைக்கு இந்த கண்ணு சாமி நம்ம நீங்க கையை பூச்சி போட்டான். இதுல கையை பூச்சுறதுக்கு என்ன பாருக்கு? நாம செய்ய அவர் செய்துட்டாரு. ஆனா கையை தொலைச்சுட்டா போகுது. நம்ம வீட்டு கட்டளை அவன் என்ன மாதிரி எடுத்து நடத்துறது? நம்மளால முடியாதுன்னு காட்டுறதுக்கு தானே. இல்ல நாளைக்கு போது விடிஞ்சா தெரிய போகுது பாடுறா. என்ன தெரிய போகுது? தெரிய போகுது பாடுறா. என்னங்க கோயில்ல தேர் இருக்கிற 3000 ஆள் நான் அனுப்புறாள்றா. தேர் ஓடிடுறத பாத்துருவோம். அப்பா ஊரு கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்கம். அதை குறுக்க விழுந்து கெடுக்காதீங்க. பாவம் பாவம் மட்டுமில்ல தீரான அவமானம். இன்னும் என்ன அவமானம் பாக்கி நிக்குது? அது வாஸ்தவம் தான். ஏதாவது இடங்களா பேசுன உன்னை குண்டு போட்டு சுட்டு போடுவாமா? போலீஸ்ல விட்டுரும். ஏன் இப்படி கடந்து குதிக்கிறீங்க? நீ சும்மா ஒரு காலத்துல இந்த ஊரு முச்சூட நம்ம குடும்ப சொத்தா இருந்தது. இன்னைக்கு இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரி போடுறான். வரி ஆமா பஞ்சாயத்து போர்டு வந்ததுன்னா வரி வாங்கத்தான் வாங்கும். அதிகாரம் பஞ்சாயத்து போர்டு என்ன கேட்காம ஒரு பஞ்சாயத்து போர்டு யாருக்குடா இவன் வரி போடுறது? வரின்னா வரிதான்ப்பா. நாம மட்டும் இந்த தனியா விலக்கு கொடுக்க ஊருக்குள்ளதான் நமக்கும். ஊருக்குள்ளதான் இந்த ஊர் என்ன செஞ்சு பாத்துருவோமாடா? பாருங்க என்ன இந்த ஊருக்கு இவன் ராசாவை நான் ராசாவை பார்த்து போடலாமடா? சாமியை கூட வீட்டு வாசல்ல நிறுத்தாம போறான். அந்த சாமியை உடம்புட்டா நிறுத்து விட்டா என்னப்பா பூச்சாட்டி காமிக்கிறீங்க? சாமியை நம்ம வீட்டு சபைதார காத்துட்டு கிடக்க நாம தான் அது வர்றப்போ காலை திறந்து வச்சுக்கிட்டு அங்கேயே கிடக்கணும். ஏன்னா உடம்புல ரத்தம் ஓடுதா தள்ளி ஓடுது. இந்த மாதிரி ரத்தம் ஓடுறதுக்கு மேல தள்ளி ஓடட்டும். இல்ல எங்க கிடக்கு அந்த உள்ள இன்னும் கைகால கவலை சோறுவீங்களா ஒண்ணு புரிஞ்சுறீங்களா? நீ போற கைகால கவலை சாப்பிட விட அப்பா அம்மா சண்டைக்கு நிக்கலாம். இல்ல மது நானே சண்டைக்கு அவரோட ஜக வாங்குறாரு. சரி பாப்பா என்னடா இது பிரச்சனை என்னத்தை கூட்டிக்கிட்ட? கோயிலுக்கு போயிருந்தல்ல கண்ணுச்சாமி மாமா கொடுத்தா பாயசம். அவங்கிட்ட போய் பாயசம் குடிச்சுட்டு தான் வந்து எங்க அவன் மவனே நாளைக்கு கட்டிக்கிட்டாலும் கட்டிக்கல. அப்படியே போய் பரிசும் போடுறானே அந்த பாயத்தை போய் சொல்லு நாளைக்கு தேர் ஓடாதுன்னு. தேர் ஓடாம இருந்துருமா? என்ன சொன்ன? இல்ல தேர் ஓடாம இருந்துருவாங்க. புரியல. நானும் ரோட்ல ஒண்ணு பேசக்கூடாதுன்னு அடக்கிட்டு வந்தேன். இனிமே தாங்காதீங்க. என்ன பண்றது நான் கேக்குறீங்க? ஒரு அருவாளை எடுத்துக்கிறது நேரா போறது பாத்து விட்டு வச்சுக்கிட்டு பாக்கத்தி வீட்டு உட்காந்துருப்பாங்க. வாய் சுத்தி அவன் கழுத்துல ஒரே போட போறது. அதை விட்டு விட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஆரம்பிச்சிருக்கீங்களே. நல்ல புத்தி சரியா? நீ இங்க ஆள் கிடையாது மனுஷன் ஆளா பறக்குறான். அருவாளை எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி பொது காரியங்களுக்கு ஒண்ணு நம்பி தனியா செய்யணும். இது மட்டும் பொது காரியம் இல்லாம வேற என்ன? ஊர் காரியத்துக்கு முட்டுக்கட்டை நினைக்கிறவன் ஒன்னாம் துரோகிப்பேன். அவனை தீர்த்துக்கிட்டவன் பொது காரியம். இந்த மாதிரி ஏன் செய்றீங்கன்னு அவரையே போய் கேட்டு விடுறது. யாருகிட்ட? அவங்கிட்டயா? இனிமேலா இவர் மட்டும் அப்படி போய் கேட்டுட்டோம். நான் இந்த வீட்டு குத்துச்சங்க நேரமாட்டேன். வணக்கம் அம்மா. நம்ம தோட்டத்து மாம்பழம் கொடுத்துட்டு போறா. மரம் சுகந்தானே? சுகந்தா என்ன ஒரு மாதிரியா கேட்கறீங்க? இந்த மாதிரி எத்தனை பாடா கலந்துருக்கீங்க? கோபமாக பாருங்க. குழந்தையை கிள்ளி விட்டுக்கிறது தொட்டிலையை ஆட்டிக்கிறது இதெல்லாம் யாருக்கிட்ட? உஷாரா இருக்கும். நறுக்கி விடுவோம் நறுக்கியா? ஆமா சரி என்னன்னு தெரியல. விஷயத்தை சொல்லிவிட்டு பேச சொல்லுங்க. இல்லன்னா எக்கச்சக்கமா இங்க நடந்துரும். என்னடா பண்ணி விடுவேன்? என்ன பண்ணி விடுவேன்? என்ன பண்ணி விடுவேன்னு கேட்கிறேன். என்னையா துறை விட்டு நாய் மாதிரி குலைக்க? நானா நாய்? நானா நாய்? அந்த போங்க. உங்க அப்பா தேவைக்கு வரப்படாதுன்னு 3000 ஆணுங்களையும் மறைச்சு விட்டாரா? மறுத்தாரா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. எதுக்காக உங்க அப்பா இப்படி செய்யறாரு? சாமியை வீட்டு வாசல் நிறுத்தலையா? கோபம். நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன்ப்பா. சொன்னீங்க. அவருக்கு எத்தனையா கோபம் சாக்கா அப்படின்னு புடிச்சுக்கிட்டாரு. அதுக்காக பொது காரியத்தை தடை பண்ணலாமா? இன்னும் ஒரு ராத்திரி தானே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாமா ஒரு ராத்திரியில பிசாசங்கள்லாம் சேர்ந்து 1000 கால மண்டபம் கட்டிச்சான். மனுஷன் பிசாசோட மட்டமா போயிட்டாங்க. என்னமோ நீங்க நம்ம இடிஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்க. இவர் நம்ம மேல பாஞ்சு விழுந்தாரு. அவனுக்கு விஷயமே தெரியாது. அவனை ஏயா கோவிக்கணும்? ஆனா அது ஒண்ணு இல்லைங்க. இந்த பையனை பார்த்தோன்னா உங்க அப்பா ஞாபகம் வந்துட்டு என்ன தெரியுமா? வாங்க. என்ன பெரிய அக்கிரமமான இருக்கு. ஏதாவது மறைக்கிறாவது இன்னைக்கு அது பெரிய கைவாசமான இருக்குது. இந்த பாருங்க ஒரு மனுஷனை பத்தி எடை போடுறதுக்கு நாம இங்க கூடி இருக்கல. ஏன் மறிச்சாரு எதுக்காங்கிற காரணத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு வேண்டியது ஆடு. 3000மோ 4000மோ முடிச்சா ஒரு ஆள் இல்லையா? திடீர்னு எங்க போறது? ஊர்ல போய் பிச்சை கேட்கறது. என்னது? ஆமா தெரு தெருவா வீடு வீடா போய் ஆள் பிச்சை கேட்கறது. ஆள் பிச்சையா? அதுவும் நல்ல யோசனை தான். சரி புறப்படுவோம். இப்படி ஆயிடுச்சு காலம். வீடு வீடா போய் நிக்கிறவா? நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு கூட போய் பழக்கம் இல்லையே. ஓட்டு கேட்க போக வேண்டியதில்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு பிச்சை கேட்கலாம். என்ன இந்த ஒரு நாள் கூட என்ன இந்த நேரத்துல ஆளாவது தேர்தல் ஆகுது. ஏயா சுக்கு கண்ட இடத்துல புள்ள பத்திர முடியுமா? ஓய்
தொடங்கும் போது தொடங்க கதையா வாங்க போறோம். அம்மா கிளம்புங்கம்மா. எங்க அவங்க எல்லாம் கிழக்க போறாங்க, நம்ம மேற்க போவோம். எதுக்கு? பொம்பளைங்களை திரட்டுறதுக்கு. அப்பாவுக்கு தலைக்குனிவு இல்லாம காரியம் நடக்கணும். இதுக்கு பொம்பளைங்க என்னடி செய்ய முடியும்? பொம்பளைங்க ஒரு வழக்க தனியா பிடிச்சுக்கிறது. இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? என்னடி இப்படி துணிஞ்சிட்டேன்? பின்ன என்ன, மானத்தை விடுறதுக்கும் துணிச்சல் வேணும், காப்பாற்றவும் தான் துணிச்சல் வேணும். என்ன இந்த வாழ்த்துத்தியார் மகன் நடராஜன் உங்களை பார்க்கணும் வந்திருக்கிறாரு. யாரு? நடராஜனா? ஆமா சார், அவரேதான். அது ஏண்டா வந்தான் இப்ப இங்க? இதான் அவசரமா உங்களை பார்க்கணுமா? சார், ஹெட்மாஸ்டர் சார், உள்ள வரலாங்களா? கண்ணாயிரம் சார், நீ எங்க போயிடாத. இல்ல சார், இங்கே இரு. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த பையன் என்ன கையை நீட்டி நீட்டி பேசுவான்டா. அவன் எதுக்கு வந்திருக்கானோ தெரியல. இங்கே இரு. சரிங்க சார். வணக்கங்க. நீங்களா கூப்பிடுங்கன்னு பார்த்தேன், சவுண்டே காணா. சரிதான், நானே வந்துட்டேன். பரவாயில்ல, வாப்பா வா, இப்படி உட்காரு. இருக்கட்டும், உட்காரு தம்பி. உட்கார்றதுக்கு நேரம் இல்லைங்க. நாளைக்கு தேர் வைக்கிறதுக்கு ஆளு பத்தல. அதனால பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டு பையன்களை பூரா அங்க அனுப்பிச்சிருங்க. லீவ் விடணுமா? நாளைக்கு பரீட்சை ஆரம்பமாச்சு. இப்ப பரீட்சை முக்கியமா தேர் முக்கியமா? பரீட்சையை வேணா 4 நாள் தள்ளி போட்டுடலாம், தேரை தள்ளி போட முடியும்? அது சரி, பள்ளிக்கூடத்தை விட்டு என்ன தள்ளி போடுவாங்களே? பையங்க பூரா பாஸ் பாஸ்ன்னு எழுதி போடுங்க. உங்களை யாரும் அண்ட முடியாம பையங்க பாத்துக்குவாங்க. என்ன தம்பி விளையாடுற? விளையாடுறா? இது நம்ம காரியம், ஊர் பொதுக்காரியம். ஊருக்கு நல்லது செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஊர் நல்லா இருந்தா தான் சார் பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும், பள்ளிக்கூடம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. இப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சிருந்தா கன்னிச்சாமி மாமா கிட்டையும் சகுந்தன் அம்மா கிட்டையும் நான் வீராப்பு பேசியிருக்க மாட்டேன். ஹெட்மாஸ்டர் மன போல நம்பி இருந்தேன், கடைசியில் அவரும் கைவிட்டா இருப்பாரு. நானு பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது ஒரு நாள் அவரு பொடி வாங்கிட்டு வர சொன்னார். நான் முனவ பொடியை வாங்கியாந்து கொடுத்துக்கிட்டேன். அதை அந்த மனுஷன் போட்டு புட்டு கதறிக்காரு பாரு, மூக்கையா பிச்சு எரிஞ்சிடாரு போல தோணுச்சு. அதை நடத்துக்கிட்டு தான் இப்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டாரோ. சின்ன செய்யறதுலயே புரியுது எனக்கு. இப்ப என்ன உனக்கு? பேர் ஓடி ஆகணும், அவ்வளவுதானே. உங்க அப்பா பார்த்து நான் சமாதானம் பண்ணிடுறேன். நான் சொன்னா அவர் கேட்பாரு. நான் நடக்காதுன்னா வீண் பேசி என்னத்துக்கு சும்மா? அவர் கூட எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு எனக்கு வீணாப்பு உண்டு. அவர் அதை தப்பான காரியத்துல காட்டுறாரு, நான் நல்ல காரியத்துல காட்டுறேன். இதான் அவருக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நீ அவர்கிட்ட போய் கேட்கறத விட நம்ம 2 பேருமா சேர்ந்து பக்கத்துல உள்ள ஊர்களுக்கு போய் முயற்சி பண்ணோம்னா ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்றேன்? அது சரி நடராஜு, முயற்சி செஞ்சு பார்க்கறத வேண்டாம்னு சொல்லல. அப்படி ஊர் ஊரா போய் கேட்டா ஊருக்கு 10 வயசான பெரிய மனுஷங்க வருவாங்க. சரிதான் போ. வயசானவங்களால வடக்கையிலேயே தூக்க முடியாத அப்புறம் எப்படி பேர் எடுப்பாங்க? பேர் எடுக்க குறைஞ்சது 3000 ஆளாவது வேணும். இந்த 3000 ஆளையும் ஒண்ணு சேர்க்க முடியும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு நடராஜு. இப்ப என்னதான் செய்யறது முத்து? எப்படியாவது தேரை ஓட்டி ஆகணுமே. நீ சொல்றத பார்த்தா தேர் ஓடாது போல் இருக்கு. பெரிய கோலம் போடுறீங்களா? தேர் வரப்போகுதுன்னு ஏதாவது சத்தம் கேட்குதா பாத்தியா? வரிசா வச்சேன் தேர் வர அன்னைக்கு காலையில என்ன அமளி, என்ன இறைச்சல், என்ன விரோதிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல ஒரு துரும்பு ஒரு வைக்கோலாசி விட முடியுமான்னு எல்லாம் பஞ்சாயத்தான். சாமியை கூட வர வீட்டு வாசல்ல நிறுத்தா போனேன். இப்ப தேவையை நிறுத்தப்பட்டனடா. அம்மாடி அம்மா அம்மாடி அம்மாடி எங்க போற? கதை போட்டு இடிச்சானே. எடிக்கிட்டு திறக்காது. இவன் நடவடிக்கை அப்படி இடிக்கிறான். எந்த கதை திறக்கப்படாது? தெரியல, நம்ம கூப்பாடு போனா திறக்கப்படலாம். பாக்க அவங்க சிரிக்க போறாங்க. யார் வேணாலும் சிரிக்கிட்டு போய் கதவு திறக்காது. வாங்க பாவமும் இவரும். அம்மாடி அம்மா நெஞ்சிக்கும் கூடுதலே இது செஞ்சிட்டா நெஞ்சிக்கும் கூடுதலே வண்டி வண்டியா அடிய குட்டில கண்டியமாகும் முடியுமாகும். அம்மா என்னமாது? எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் செக்காவண்டி கணக்கா கலஜோரா தேர் ஓடுது. ஹெட்மாஸ்டர் ஜாகுலசாமி பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு பசங்களோட வந்து தேர் எடுக்கிறாரு. நீ ஜனமே ஒன்னா கூடி சேர்ந்துட்டு நீங்க கதவை சாத்திட்டு உள்ள குந்தி இருக்கீங்க. நீங்க பார்க்க மாட்டாங்க தேர
ஐயோ, என்னடா இது இப்படி ஆபீஸ் வந்தப்பெல்லாம் ஓடுறாரோட அவரு? எங்க போவாரு? நேர சீட்டார சேதம் கிட்ட போய் ஒரு பாட்டம் கட்டி விட்டு வந்தாருன்னா எல்லாம் சரியா போயிடும். கும்பொடிஞ்ச மாடு குதிச்சு என்ன செய்ய போகுது? நீ ஒண்ணு வாமா உள்ள. என்ன பச்சுக்கமா பேச்சு சேர ஓட்டுறான்னு நம்ம சில பசங்கள்லாம் எனக்கு விருப்ப வைக்கிறாங்க. கட்டாண்டா பேர் கூட பேர் ஓட்டானா பேர் வீட்டு வேலையை பார்க்க சிம்பிள் ஊர் வேலையை பார்க்க இந்த வீடு நாசமா போகுது. என்னமா நாசமா இருக்கு? ஆமாண்டா, குடும்பத்துக்கு வர வேண்டிய சொத்து 15 வேலையை எவனவனோ தின்னுக்கிட்டு இருக்கான். அதை வசப்படுத்த ஆழவாங்க பேர் ஓட்டானா பேர். இந்த தென்காலூர் சுப்புலட்சுமி விவகாரத்தை சொல்றியா? மெதுவா கேட்கறிய? சுப்புலட்சுமி உங்க அப்பா வச்சு பாட்டி முறைடா. அவராச்சு கண்ணை மூடி 6 வருஷம் ஆகுது. நல்ல ஞாபகம் சத்தியம் அவனுக்கு போகுண்டா. அவங்க தங்கச்சி பேரங்கள்லாம் அந்த சொத்தை தின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன அவங்களா இருந்தா சரிங்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 10 வேலை கிடக்கு. 10 இதையும் தின்னுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காட்டான வரும். இப்படி தண்டக்கா தின்னுட்டு தான் வருமா? என்ன தண்டக்கேன்னு சொல்றீங்க? நீ ஏதோ இருக்கா வச்சிருக்கியா? இருக்காடா ஏதாவது பார்த்து மட்டும் நடக்கும். ஒற்றை திறந்து பார்த்தாலே தெரியும். சாப்பிடாடா அப்பா அம்மா பாத்துக்கலாம். எல்லாம் செத்து போட முடியாது. எழுத்துக்கு யாராவா காணும்? எப்படி கொடுப்பா மனுஷன்? நான் வரேன். தஞ்சாவூர் நாளைக்கு போக வேண்டாம். என்னமோ இன்னைக்கு தொட்டெல்லாம் வேண்டாம் கிளம்பிட்டோம். முதல்ல தோட்ட கொண்டுட்டு போனா போறா. அந்த தஞ்சாவூர் கொட்டை கொண்டு வராம இந்த வீட்டுல செண்டக்கு வந்து நேர்த்தியானு இந்தவா எங்க அப்பா கோவம் என் கோவம். என் கோபத்துக்குன்னா அர்த்தம் இருக்குது. நான் வரேன். இந்த விஷயத்தை நான் கூட்டிட்டு அப்பா சொல்லணும். நான் அப்பாட்ட சொல்லடா தோட்டத்தை கொண்டு போறா. அந்த கொட்டை கொண்டு வரா. பச்சை தண்ணி போய்க்கு அந்த வீட்டுல நடயாது. அது புது குளத்தி ஏண்டி பிள்ளைங்க வளர்க்கிறேன். பிள்ளையும் பெக்க சொல்றேன். பொம்னாட்டியாவும் இருக்க சொல்றேன். சொந்த என்னமா பிள்ளை இருக்கும். தாயா படத்தை என்னையும் வாங்கி கட்ட மாட்டேங்கிறீங்க. இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது கூட உனக்கு பொருட்கள் இல்ல. அதை யாரும் வேண்டாங்கல்ல. ஆனா தண்ணி எடுத்து வர்றவங்க இப்படி குளிக்க நீட்டு கட்ட வருமா? இப்படி போயிடுது. ராஜலிங்க கட்டாயம் இருக்கா? யாராவது அப்படி நம்ம பேரை நீட்டி நோக்கி கூப்பிடுறது? வணக்கம் யாரு? நான் தானே அக்கா மகன் நடராஜன், வாழ்த்துச்சார் மகன். வாதண்டி என்ன வாதமெல்லாம் பிரமாதமா சொல்லிக்கிட்டு வரீங்க? இல்லங்க முழு பேரையும் சொன்னா தானே புரியும். நீங்கதான் நம்மளை கவனிக்கவே இல்லையே. என்னடாப்பா கவனிக்கல? இல்ல என்ன அட பங்காளி விரைவிலாச்சு இருக்காங்களா போறாங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு விசாரணை எப்படி கவனிக்கணும்? என்னங்க சுப்புலட்சுமி பாட்டி கேட்டு போய் 6 வருஷம் ஆச்சு. 8 நாளைக்கு தான் நாங்க இப்படி இருக்கிறது அப்படின்னா இன்னும் புரியாத மாதிரி கேட்குறீங்க. இந்த 15 வரைக்கும் எங்க அப்பா தானே வாரிசு. அப்பா வாரிசா? ஆமா. என்னடா வந்தது வராதமா பெரிய குண்டா தூக்கி போடுற? குண்டு என்னன்னு அதான நியாயம். என்னமோ நான் சொல்ல வேண்டியதே சொல்லிவிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். சுப்புலட்சுமி பாட்டி 15 வயது எங்களுக்கு உயிர் வேண்டி எடுத்தா போடுமா? உங்களுக்கு இல்ல கடைசி காலத்துல கண்ணுக்கண்ணா நாங்க தெரிவித்தோம் வேண்டி வச்சாங்க. எங்கேயோ அசாமந்திரத்தை உட்கார்ந்துக்கிட்டு நீங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா சொத்து வந்துருமா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு. உயிரை இழத்துக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது தெரியுமா? உரிமை இல்லைன்னா எழுதி வைப்பாங்களா? எங்கிட்ட உயிரை காட்டுங்க. உயிரை காட்டுறேன். நீ என்ன போட்டா என்னடா தம்பி மேல மேல பேசிக்கிட்டே போறீங்க. யாருக்கிட்ட பேசுறவங்க நினைப்போடலாம் பேசுறியா? என்னங்க நினைக்கிறீங்களா? சரி ஓன் பேருக்கு அனாவசியமான பேச்சு. வேற ஏதாவது கேட்கணுமா? இந்த மாதிரி மோசம் பண்றவங்க என்ன கேட்கணும்? கட்டாய் முதலே பாரு. சொத்து கேட்க வந்திருக்கானா? சொத்து போறாமா? ஓங்குங்களா? யாரு கையும் ஓங்குன்னு பார்ப்போம். அண்ணே பேர் திருப்புதான். ஆனா வலி அதிகம். எல்லாம் போறா. கடைசி காலத்தில் காட்டிய வச்சு காப்பாத்தினு மனசறிஞ்சு போய் சொல்லிட்டீங்களே. உன் வேலையை பாரு. போகுது.
இருங்க. இந்த ஊர்ல மாட்டுக்கு கூட ராஜலிங்கன்னு தான் பேர் வச்சுங்களா? ஆமா. நீங்க யாரு? அக்காமங்கலம். அக்காமங்கலத்துல பாசிச்சார் மகனா? எங்க 15 தேதி சொத்து இருக்கு எங்க? ராஜாரும் ஊரை கூடவா திரும்பி பார்க்க கூடாது? நிலம் கைக்கு வந்தா தானே அந்த ராஜாரு. நிலத்தை கேட்கத்தான் வந்தேன். சரியா பதில் சொன்னா தானே சதா குலைக்கிறானே. முப்பாட்ட வந்தாலும் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா முப்பாட்ட நானா ஐயா? முகுந்த மொழியார் கேட்டா முகுந்த மொழியாரா? ஆமையா, கும்மாரத்தை வச்சு அவர்கிட்ட போய் சொல்லி காது கூட வயிற்று மனித கையில இறகு போடுவான். இருக்காதான் இருக்குல்ல, கையிலே கொண்டாந்துருக்கலாம். இன்னும் நீங்க ஏன் அது இருக்கு? காதை போட்டா காணா கதறிக்கிட்டு வரும். போட்ட வேண்டியதுதான். காலமே கும்மாரத்துக்கு போய் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டேன். நீங்க போய் கேளுங்க, அவன் சரியா பதில் சொல்லலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நான் தான் போட்டுறேன். அவன் சும்மா விட்டுவானா? ஆமா ஆமா. நீங்க யாரு? நான் தான் தவசி தாண்டவராயன் பிள்ளை. அதுவே நீங்க தானே? அது இந்த கத்திரிக்காய் சாதமெல்லாம் பிரமாதமா செய்தீங்கன்னு சொன்னாங்க. அவனேதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சொத்து வந்துட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க. தினம் கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் மயமா ஆக்கி விடுவோம். கவனிச்சிடுவோம். முன்னாடி காதை போடுங்க. சரி போட்டுருவோம். ரொம்ப நன்றி. உனக்கு அக்கா மங்களா வர்றபோது பங்காளிப்பை செஞ்ச வேலையா? சரி சரி, எங்க போகணுமோ சொல்லு, என் வண்டியிலேயே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். நமஸ்காரம் வாழ்த்துத்தியார்வாய். வாழ்த்துத்தியார்வாய், உங்களை தான். என்ன ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான வேலையெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டா நடக்குது? பழத்தெல்லாம் மறந்துடுங்க. ஏதோ நாம எல்லாம் பெரியவங்க, பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி ஒருவருக்கு சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா. பள்ளிக்கூட போய் சண்டை போடுறவங்க. ஐயோ, நான் உங்களை சொல்லிங்க என்ன சொல்லிக்கிட்டேன்? பழைய காரியங்களெல்லாம் மறந்துடுங்கன்னு. மறக்க முடியாத காரியமா நடந்திருக்கு. வந்துட்டார் அங்க இருந்து. நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்க கூடாது. மனசுல வச்சுக்க கூடாதா? கிள்ளி எறியணும் முடியாது போட்டிருக்கியா? அப்படி வேலை போச்சு செஞ்ச ஒவ்வொரு காரியமும். எந்த முக்கியமான காரியமா இருந்தா நான் என்னத்துக்கு? உங்களை ஒரு பெரிய வயசு நட்டிட்டு அவர் வந்து கூப்பிடுறாரு. போயா, நான் என்னத்துக்கு போகணும்? இவ்வளவு அலட்சியம் பண்றாரு. பூச்சி எறியாரு. உங்களுக்கு மான பத்தி பூச்சி ஒண்ணு இருக்கா? இப்படி சின்ன புத்தி ஏதாவது போய் விடுவீங்களா? ஓய், நாக்கரைக்கு பேசு. உனக்கு ஒரு ட்ரெயின் இருக்கியா சின்ன புத்தி? உள்ள நீ நாக்கரைக்கு பேசுறியா? நீ எங்க இருந்து அவங்க தொலைச்சிப்போ என்ன பண்ணிடுவாரு? இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா மரியாதை எடுத்து போகாமா? என்ன பண்ற? என்ன பண்ற? ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க அங்க இருந்து. நல்லா இருந்தாரா சுத்தி பாத்தீங்களா? தண்ணீர் தண்ணிட்டு ஏறும் பாருங்க. அதே தெரிஞ்சாங்க. அதே எப்போது வழக்கம் போட்டு தருவாய் நீ வந்துடுவேனா? இல்ல இல்ல, நீ அவன் காலில் போய் விடக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த கட்டில நீருக்கு வரைக்கும் நடக்காது. நீங்க காலைக்குள்ள வேண்டு காலம் எடுத்துக்காதீங்க. நீ கண்டுபிடிச்சு ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? கூட்டுக்கு போய் சோத்துக்கு வழி பாவநாஸ்தா ராமாயணம் கூட்டு அட்வான்ஸ்
அட்வான்ஸ் வாங்கியிருக்க, ஒத்திகை இருக்கு உனக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. நீ பெருமாள் கோயில் உட்காந்து சீட்டா ஆரம்பிட்டு 3 சீட்டு அனவசரம் பேசாத. நான் சீட்டாட பத்தி நீ யாரையா கேட்கறதுக்கு? நீ என்ன ஆடுற? பாரு, நீ கூத்துல ஆம்பளை வட்டம் போடுறவன், நான் பொம்பளை வட்டம் போடுறவன். உன்னோட எனக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட நான் என்ன அனவசரம் பேசுறது? உன் கூத்துக்கு நான் வர முடியாது. வெற்றி இல்லை. ஏய் நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். உடப்பாண்ட ஆளை போட்டு காங்க மாற உடம்பு காய்க்க நான் வர முடியாது. எனக்கு 5 ரூபாய் கொடுக்கா தரேன்டா. எனக்கு வேண்டாம், என்ன விட்டுன்னு சொல்றேன்ல. ஏன்னா உன்னை கடைசியா கேட்கறேன், வர முடியுமா முடியாதா? வர முடியாது. ராமர் காலில் விபீஷ்ண விழுந்தா மாதிரி விழுந்து கெஞ்சி கேட்கிறேன்டா. ஏற்கனவே நான் உடம்பட்ட ஊடாது. நீ தரணப்பட்டிருக்கு. காப்பாற்றுறா பக்தருக்கு நெற்றும் எழுந்துரு. நீங்க நான் 3 சீட்டு ஆடுறத பத்தி நீ கேட்காத. கேட்கப்படாது. கூட்டு நடக்கும். இப்ப நான் என்ன செய்யறது? இப்போ அந்த ராமாயணம் அது நீதான் கைகை. உனக்கு பாராங்கா இல்லையே? இல்லாட்டி பரவாயில்ல. நடுவில் 2 தடவை நான் தான் சொல்லு, 2 தடவை அழு, 2 தடவை இப்படி இடிச்சுக்கோ. சரியா போகும். இடிச்சுக்கோ. உங்களோட பெரிய கூட்டியா உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க. அம்மா இப்படி படுத்துக்கிறதா? படுத்துக்கோ. அடியன் காண கிடைக்காத கற்பக கண்ணியை நிறுத்திய யாருங்க? நீ கைகை. ஆமா, கைகை கொடுத்த தசரதனா ராவணனா? தசரதனா? ஏன் சந்தேகம்? தசரதன். நீங்க கூட்டுதோ என்ன தசரத வேஷம் போட்டுக்கிட்டு ராவண கையை பிடிச்சிட்டு வந்திருக்க? எல்லாம் ஒன்னாலதான் கடைசி நிமிஷம் தகராறு பண்ணீங்கன்னா ராவணன் டாக்டர் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. மூளையா மறந்து போகுது. டாக்டர்கிட்ட காலி அடி காண கிடைக்காத என் கற்பக கண்ணே, உன் கமல முகத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் என் நெஞ்சகம் படியில் என்று வெடித்து விடும் போல் இருக்கிறது. இது கோபாலை அல்லவா? இது கைகளை சாகசம் என்ற படம் தானடா? ஆமா. படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு ஜாலியா வெட்டபாக் போட்டுட்டு இருக்கேன். சும்மா இல்ல, நான் மேலையிலே வெட்டபாக் போட்டுக்கிட்டு போய் பாதி அப்ளாஸ் வாங்கிட்டு வந்துருவேன். தெரியுமா? வர்றாங்க ரொம்ப பிரமாதமா இது பண்ண இன்னும் இந்த கோவாயிலே வந்து படுக்க முடியாத செய்து அந்த மகா பாதகன் யார்? அந்த காலத்துல தசரத இப்படி புகையில கேட்டா காதல் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் கூட பெரிய கூட்டுனாடே. முரட்டு குதிரை அடக்க முடியாதுன்னு சொன்னாலுவோ ஆண்மரால அடைக்க முடியாது. ஏன் உட்கார்ந்து தள்ளி விட்டுருச்சு குதிரை. ரொம்ப வலிக்குதா? என்னமா என்ன மனுஷனுக்கு போட முடியாதா? என்னமா இவ்வளவு இருக்கு? இல்லப்பா கை விட்டாது இந்த கால கட்டு போட்டா கையில் வரப்பா. படுத்துக்கோ. இங்க பாருங்க, 2 நாள் ரெஸ்டா இருக்கு. முறைக்கு கொடுறதெல்லாம் ஜாஸ்தி கண்டால விட்டுக்கூடாது. அதுக்கு பதில் காலை ஒடிக்காம விடமாட்டானா? புரியுது வரமாட்டேன். ஆனாலும் சும்மா ஒரு வார்த்தை கேட்க
விளையாட்டுல என்ன தோக்கடிச்சுட்டாமா. சில பேர் மாறிப்ப எனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்கான். தப்பா சொல்லி கொடுத்துருக்கான். அம்மா கனவுல கூட அவரை ஜெயிக்க முடியாது அம்மா. இந்த புலியார முட்டை வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டாரா? ஊர் ஆடுற நீ பேர ஓட்டு மஞ்ச பணார போல ரொம்ப அழிஞ்சு போச்சாரா? இப்ப பையன் அந்த மாறு அடங்கிச்சு. ஒரு நேரத்தில் இந்த ஊரை நம்ம வீட்டு சொத்தா இருந்தது. ஒருவேளை நம்ம வீட்டு முன்னால செருப்பு நடக்க மாட்டான். அப்படியாப்பட்ட குடும்பத்துல பிறந்து ஏன்னா கொண்டு வைத்தான். சாமி கூட வீட்டு வாசல் பண்ணி அதான் சாமி கூடி வச்சுக்கார ஒடுங்க கிடக்கு. சும்மா செத்தாமத்து போட்டு அடிச்சுக்கிட்டு போறாரு. ஐயா புள்ள நீர் செஞ்ச வேலைக்கு இந்த மாதிரி என் குடும்பம் இருந்துச்சுன்னா 10 வேலை உங்க மேல எழுதி வைப்பையா. இப்ப இல்லையா எனக்கு எதுக்குயா வேணும்? தர்மத்தை வந்து இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேயாம வேலி ஓட வேண்டிதான் நம்ம வேலை. என்ன பிரமாதமான வேலை செஞ்சுட்டியா? நினைச்சா மலப்பு தட்டுவேன். அட இது என்னையா கோசு சும்மா அப்படி கோசுல தேய்க்கிறாப்புல செஞ்சுதாரு. சோழாடி பெரிய பண்ண கல்வியை வேலை கொடுத்து ஆட்டியாச்சு. இது என்னையா தூசாச்சு சோப்பு வாங்கிப்ப சொன்ன மாதிரி செஞ்சுட்டியா? சரியான அக்குறையா பஞ்சாயத்தா போட்டுக்கிறா. இப்ப யாரா பலசாலி நீயா நானா? நூல் மூட்டு தூக்கி திரிஞ்சிட்டு இருந்த பயனுக்கு கைத்தடி என்ன இருக்கு? கைத்தடி கையில ஒடிஞ்சு போயிட்டார. நடராஜவாள் சுத்தாருடைய யாரது? நடராஜவாள் சுத்தாருடைய ஆமா அவர் இருக்காரோ இல்ல? நீங்க யாரு? எப்போ வரல தெரியாது. நீங்க அவருக்கு நீங்க யாருன்னு சொல்லாம நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல அவர்கிட்ட ரகசியமா ஒரு விஷயம் சொல்லணும். ஓய் தகப்பனுக்கு தெரியாம பிள்ளைக்கு என்ன ரகசியம் வச்சிருக்கு? அது நீங்க அவருடைய போக்குனாரா? வரவரே அமோகம் யாரு? அது இங்க இருந்தா இனிமே எதுக்குங்க இந்த பழைய பல்லாக்கு? நாளைக்கே ஒரு புது பல்லாக்கு பண்ணிடலாம். உங்க புள்ளி வெற்றியத்தை வந்து கதைன்னு இருக்காங்க. ஆமா கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டாம். ஆசியா போயிடலாம்னு வெற்றியத்தா அழகுதான். உண்மையா அப்பாவையும் வெற்றியில் கையோட அழைச்சிட்டு வரணும். என்னடா ஒண்ணுலப்பா பொங்கலூர் குப்பை கொண்டு வர வக்கீல் நோட்டீஸ் விட்டேன். வக்கீல் நோட்டீஸ்? ஆமா. என்ன கேட்காம கொள்ளாம எல்லாம் நீயே செய்ய ஆரம்பிச்சியா? உங்களை கேட்டுக்கிட்டு இருந்தா முதல்ல போட்டுங்க. எங்கடா இன்னொரு வக்கீல் விட்டுக்கு போட்டு மேலாட்டி கொடையனாரு இவடா நடராசு ராமதாஸ் கடையில ஒரு வந்து வரவு சொல்லு வரலாம் ஆயிட்டு. ஆமா என்ன எங்க வரப்பா? அம்மா ராசி இங்க ராசிக்கு வந்துட்டா. நான் இப்ப கும்பகத்துக்கு போறேன். அப்பதான் அழைச்சிட்டு போறேன். நீ யார என்ன அழைச்சிட்டு போற? இல்லப்பா நம்ம 2 பேரையும் வக்கீல் குமார் தாயார் தான் அழைச்சிட்டு போறாரு. போருமா? சரி போட்ட மாட்டு. சீக்கிரம் எங்க மேலாட்டி தருவேப்பா. கொட கொட எங்கடா துண்டு? துண்டுங்க என்ன புட்டி? நான் தரல எல்லாம் வச்சிருக்கேன். அப்பா கொண்டு 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 கோவில் கொடுத்தாலப்பா காலையில் வச்சுருந்தா. அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க பெருமா நீங்கதான் வந்து அதெல்லாம் ஜமாச்சிரும் சார். அப்போ வளர்ந்து வளர்த்து முன்னேற வைங்க. வீட்டு அளவு நடந்துட்டீங்களா நீங்க? இங்க இருக்கியா குடி பத்திரமாவே. என்ன பாக்குற? என்ன இது போன வாரங்களும் நல்லா முடிஞ்சதுல்ல? நல்லவா இப்ப என்ன வழக்காங்க வாழ்த்துட்டியா நினைச்சியா? 15 வேலை மேலா சார் தெரியுமில்ல? இனி ஒரு வாயை நம்ம முன்னாள் நிற்க முடியாது. எந்த பைய? எந்த பையல? பரம்பரை வழக்கத்துக்கு தீ வச்சானுங்கள சாமியை கூட வீட்டு வாசல்ல நிறுத்தாம போன பாரு. ஆமா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கன்னிசாமி நேரத்துல கம்பெனிக்கு கிருஷ்ணகிரி இருந்துட்டே இருந்தாங்க. அவர் உங்களை பத்தி ஏதாவது நினைக்கிறாரா பேசுறாரா? உடம்புல ரத்தம் உடனே கையில் ஓடுங்க. கையிலேயே ஓடுதான். இங்க வாங்க நீங்க ஆடுற ஆடத்தை பார்த்தா என்னமோ நீங்க
நான் போனா என்ன, என் மகன் போனா என்ன? ஐயா ரத்தம் ஒரு ஆளை பாரு, மாசம்பெல்லாம் வீட்டை தான் போடுறீங்க. அடிங்களா, அது ஒண்ணுதான் பாக்கி. புது மிராஜார போடுவீங்கல்ல, முறுக்கு இருக்கலாம் யாராவது படா சரியாருல. ஏன்டா இப்படி நேரம் விறகு வேணும் இல்லையே? ராமதாஸ் கடை பூட்டி கிடந்துச்சு, சிவராஜ் கடையில சொல்லிட்டு வந்திருக்கேன். அது கிடக்கட்டும், நீ முதல்ல உட்கார போல. ஏமா உட்காரா? நீ வர இனி கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். நாளைக்கு 2 நாள்லாம் ஒரு நோட்டு புத்தகம் வாங்கணும், 1 நாள்லாம் ஒரு பென்சில் வாங்கணும். அந்த செலவு முதல்ல அதுல எழுதி ஆகணும்னு. உப்புல இருந்து கல் போற வரைக்கும் ஒன்னையும் பாக்கி விட்டுறாத. கணக்குல ஏதாவது தப்பு நடந்துச்சு எலும்பு எண்ணிடுவேன். ஆமா உட்கார. என்ன மாதிரி ஊருக்கு ஒண்ணு கொள்ளாதுண்டாப்பா. ஐயோ மகா மன்மகன் ஆச்சு உன் மகன். ஊர்ல இருக்க குரங்கெல்லாம் என் மகன் ஒண்ணு குறைஞ்சில்ல, சும்மா எங்க கிடக்கு. என்னடா நாளைக்கு குமாரம் புறப்பட்டான், நிலத்துக்கு சீமரூபா கூட்டினா யாராவன் அறிவட்ட மடப்பயமான என்ன பாரு. என்ன பாரு நாளைக்கு காலையில குமாரம் புறப்பட்டான். அதான் போன அடுப்புல போட்டேன், ஒரு பொறி விட வரணும்னா பாவி போகல. ஊரு திருப்தியெல்லாம் ஓனாலதான் இருந்திருக்கு. அடுப்புல நெருப்பு இருக்கான பேசுல நீ போய் காப்பி போடு. பழையபடி இந்த சந்தன பாட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்ச தொலைச்சுக்கணும். தொலைச்சு இந்த கேமரா குருத ரேக்லா இது மாதிரி கை வைக்கப்படாதா? நீ என்ன கால் போட்டியா? இப்பதானே சொன்னீங்க. அடியம்மாடி புதுங்க கட்டுப்பிடிக்க முடியாது போல இருக்கா. இந்த பத்திரமெல்லாம் எடுத்து பேர் ஒரு பத்திரமாவை. இனி நிலத்தை நல்லா கவனிக்கணும். இந்த 3 சீட்டு கிட்டா. ஓ அது நான் என்ன நிக்கிற நீ? போய் வெண்ணி போடு. கணக்கு ஞாபகம் நிலைமை சரியில்லை. சொத்தை நம்ம பேருக்கு எழுத வேண்டியதுதான்.